பிரைஸ் தி லார்ட். திரும்பவும் நாங்கள் ஒரு பைபிள் ஸ்டடிக்கு வர கர்த்தர் கிருபை கொடுத்துருக்கிறார். தேவன் எங்களோட பேசுகிற வார்த்தைகள் எல்லாம் வீணாக போகாது. இது யாருக்கோ ஒரு ஆளுக்கு பிரயோசனப்படும், அட்லீஸ்ட் ஒரு ஆளுக்காகுது. இது என்ற விசுவாசம். உண்மையாகவே நாங்கள் சீரியஸாக இந்த வசனங்களை எடுத்தோம்னு சொன்னால் எங்களோட வாழ்க்கை இயேசு சொன்ன மாதிரி அந்த பாறை மேலே அத்திவாரம் போட்டு கட்டப்பட்ட ஒரு வீட்டுக்கு சமனாக நாங்கள் வாழ்வோம். எங்களோட வாழ்க்கை அப்படி இருக்கும். ஆனால் எவ்வளோ நாங்கள் சீரியஸாக இருக்கணும், அதுதான் முக்கியம். ஸோ இன்றைக்கும் ஒரு சீரியஸான ஒரு சப்ஜெக்ட், பிரபலமாக இருக்கிற விஷயம். இதை சாதமாக பாவித்து ஒரு கல்ட், ஒரு பிழையான போதமே உருவாயிருக்கு. இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிறது சபத் டே, ஓய்வு நாள். ஓகே, உண்மையிலே உங்களுக்கு தெரியும், வேதத்தின்படியும் மற்றது சரித்திர ரீதியாகவும் சபத் டே என்றது சாட்டர்டே. அக்கார்டிங் டு ஹிஸ்ட்ரி அண்ட் இஃப் யூ கம்பேர் த பைபிள் வேர்சஸ், Saturday is the Sabbath day, not Sunday. Sunday, Jesus rose. Jesus risen. இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த நாள் ஞாயிற்றுக்கிழமை. சபத் டே ஏழாம் நாள். ஜூயிஷ் கேலண்டரின் படி ஞாயிற்றுக்கிழமை தான் ஃபர்ஸ்ட் டே, முதலாவது ஞாயிறு. பிறகு தான் ஞாயிறுலேருந்து தான் அந்த வீக் ஸ்டார்ட் பண்ணும். அப்போ இப்படி இருக்கிறதுனால நான் ஏன் இதை சொல்கிறேன்னு சொன்னால், தீஸ் ஆர் டேஸ். ஆண்டவர் எங்களுக்கு நாட்களை உருவாக்கி சூரிய சந்திரனை எல்லாம் படைச்சி நட்சத்திரங்களை படைச்சி பூமியை உருவாக்கினது காரணம் ஒரு டைமை க்ரியேட் பண்ணுறது. உங்களோட வாழ்க்கையில் ஒரு டைம். ஸோ யூ ஹேவ் 24 hours, யூ ஹேவ் 365 days. இந்த நாட்களை ஒரு நாளையில் 24 hours இருக்குது. இன்னும் அந்த 24 மணி நேரத்தில் நாங்கள் என்ன செய்யலாம்னு நாங்கள் பிளான் போடலாம். எவ்வளோ நேரம் நாங்கள் இதை செய்யலாம், ஜஸ்ட் ஃபார் அவர் பெனிஃபிட். இதுக்காண்டி தான் ஆண்டவர் டேஸை உருவாக்குறார். மனுஷன் காலமையில் வேலை செய்யணும், இரவையில் நித்திர கொள்ளணும். அதால் தான் காலம் இரவு பகல் ஆண்டவர் பிரிச்சு. இதுக்கெல்லாம் ரீசன் இருக்குது. அப்போ கர்த்தர் காலையை உருவாக்கினது மனுஷன் வேலை செய்கிறதுக்கு, இரவு நித்திர கொள்றதுக்கு. அதே மாதிரி தான் ஆண்டவர் ஒரு நாளை ரெஸ்ட் எடுக்க சொல்லி சொன்னார். ஓகே, பைபிளில் இருக்குது, ஆண்டவர் ஓய்ந்திருந்தார் கிரியேட் பண்ண. அப்புறம் உங்களுக்கு தெரியுமா, ஆதியாமத்தில் ஆண்டவர் சிருஷ்டிச்சு முடிச்சா அப்புறம் அவர் ஓய்ந்திருந்தார். அதில் மீனிங் அவர் டயர்டாக போய் அவர் எல்லா வேலையெல்லாம் செய்து களைச்சி போய் அப்படியே போய் அவர்கிட்ட சிங்காசனத்தில் இருந்தார். அதில் மீனிங் அவர் ரெஸ்ட் எடுத்தான மீனிங் he didn't do anything on that day. இப்போ இதை நாங்கள் எப்படி பார்க்குறோம்னு சொன்னால், ஆண்டவர் ரெஸ்ட் எடுத்தபடினால நாங்களும் ஓய்வெடுக்கணும் அந்த நாளில். அதால் தான் அட்லீஸ்ட் ஒரு நாளாவது நீங்கள் வேலை செஞ்சால் ஒரு நாள் ஓய்வெடுக்கணும். இட் இஸ் குட், அது நல்லது. ஆண்டவர் அப்படி செய்திருக்கிறாருன்னா உங்கள் உடம்புக்கு நல்ல ரெஸ்ட். சில பேர் 5 நாள் வேலை செய்கிறாங்க, சில பேர் 6 நாள் வேலை செய்கிறாங்க, சில பேர் 7 நாளும் வேலை செய்கிறாங்க. 7 நாள் வேலை செய்கிறது எங்களுக்கு உடம்புக்கு நல்லதில்லை. அவைக்குரிய வாழ்க்கைக்கு சம்மந்தம் இல்லை, பட் உடம்புக்கு நல்லதில்லை. ப்ளஸ் இங்கே யூகேயில் நாங்கள் சண்டே கேதர் பண்ணுறோம். ஸோ சண்டே நாங்கள் ஃப்ரீயாக வச்சுருக்கணும் சர்ச்சுக்கு போகிறாங்க. அப்போ இதில் அதை நான் ஏன் சொல்கிறேன்னா, ஆண்டவர் இந்த டைமில் இந்த டே அண்ட் நைட் இதில் உருவாக்கின இந்த ஏர்த்லி லைஃப் எங்களுடைய உலகத்துக்காண்டு சாதனையை விளங்கிக் கொள்ளணும். அப்போ ஆண்டவர் ஓய்வெடுத்தார் ஒரு குரூப் ஒன்று வலிக்கிட்டு அந்த ஓய்வு நாள் தான் முக்கியம். கட்டாயம் நீ சாட்டர்டே தான் அதை ஆசரிக்கணும், இல்லாட்டி நீ நரகத்துக்கு போ, இப்படி பிடிச்சி பண்ணுறார்கள் இருக்கிறான். லுக், கடைசி நாட்களில் நாங்கள் தேவண்ட சன்னிதானத்தில் நீ கேட்கல, ஆண்டவரங்களை கேட்க போகிறதில்ல. நீ சபத்தையை சண்டையை கொண்டாடி சண்டையை கடைப்பிடிச்சியா சரடையை கடைப்பிடிச்சான்னு கேட்க போகிறதில்ல. ஜோஷுவா சூரியனை ஹோல்ட் பண்ணி வச்சிருக்கிறான். அந்த டைமில் அந்த சூரியனை கண்ட்ரோல் பண்ண டைம் ஒரு நாள் மாறி இருந்தால் நாங்கள் வச்சு கேலண்டர் எல்லாம் கம்ப்ளீட்லி ரோங். அடுத்தது என்ற கேள்வி, இப்போ நாங்கள் பார்த்து கேலண்டர் பார்த்து சாட்டர்டே தான் நாங்களே சபத்தின்னு சொல்கிறோம். ஹவ் டு வி நோ? நோபடி நோஸ். அப்போ ஏதோ ஒரு நாள் நாங்கள் ரெஸ்ட் எடுக்கணும், ஏதோ ஒரு நாள் ஓய்வு எடுக்கணும். அது உண்மை. அது மாத்திரமில்லை, இன்னொன்று நான் சொல்கிறோம், ஓய்வு நாளை பரிசுத்தமாக்கினார் என்று பைபிளில் நாங்கள் வாசிக்கிறோம். பட் when Jesus came, Bible says God made it holy. But you have to be very careful. We are follower of Jesus.
He is the one created the law. He is the one put all the laws in people's heart, but he is the one changed it. So he never mentioned in the New Testament about that you have to keep the Sabbath holy, only the Sabbath day. நாளில் ஒன்றும் இல்லை. இது நாங்கள் ஹிந்துசத்தில் நாங்கள் செய்த ஒரு விஷயம். இது நான் ஹிந்துவில் இருக்கல. வெள்ளிக்கிழமை எங்களுக்கு விசேஷத்தினா வெள்ளிக்கிழமையில் நாங்கள் இறைச்சி சாப்பிட மாட்டோம், மீன் சாப்பிட மாட்டோம், மரக்கறி தான் சாப்பிடுவோம். It didn't mean anything and it doesn't mean anything. இதால் நாங்கள் பரிசுத்தமாகவும் இல்லை, எங்களோட ஆட்டிடியூட் மாறவும் இல்லை, எங்களோட சிச்சுவேஷன் கூட மாறல. இட்ஸ் ஜஸ்ட் லைக் அ ஃபார்மாலிட்டி. அப்போ அதே மாதிரி தான் கிறிஸ்டியானிட்டியில் இந்த சபத் டேயை தூக்கி தலையில் நாங்கள் வச்சு இதுதான் முக்கியம் என்று சொல்லி இதை விக்கிரமாக்கினா அதுக்கும் ஆவிக்குரிய வாழ்க்கையும் சந்தம் இல்லை. ஆனால் அது எங்களை எக்ஸ்ட்ரீமாக கொண்டு போய் அது ஒரு விக்கிரக ஆராதனை. தேவனை தவிர வேறு எதையாவது நீங்கள் விக்கிரமாக வச்சுருந்தீங்கன்னு சொன்னால் அது விக்கிரக ஆராதனை. ஃபார் எக்ஸாம்பிள், நான் ஒரு எக்ஸாம்பிள்னு சொல்லுவேன். உங்களோட ப்ரேயர், பர்சனல் ப்ரேயர் லைஃப் அடிக்கடி சர்ச்சுக்கு போகிறதால டிஸ்டர்ப் பண்ணப்படுதுன்னு சொன்னால் யூ சர்ச் பிகம் idol. You understand how important that we should prioritize God. இப்போ சர்ச்சுக்கு போகிற பிள்ளைன்னு நான் சொல்ல வரேன். பட் நீங்கள் வீட்டை ப்ரே பண்ணாமல் சர்ச் ஓடி வேலை ஓடினா யூ ப்ரையாரிட்டைசிங் அதர் திங்ஸ், தென் தட் பிகம்ஸ் அன் ஐடல். அதே மாதிரி சபத்துன்னு சபத்தையே நாங்கள் தேவனுக்கு மேலால் உயர்த்தினா அந்த சபத் எங்களுக்கு ஐடலாக வருது. நத்திங் ஷுட் பி பிட்வீன் அஸ் அண்ட் காட். Your family or anything, you name it. Even ministry. I know so many people, they do so many ministry, but they don't spend time with God personally. They don't read the Bible. They're too busy. It's true. நான் சொல்றது உண்மை. Then the ministry comes between your relationship. So make sure there's nothing in between you and God. When I say nothing, your relationship. How do we have the relationship through God? Only one way, one channel, that is prayer. So as long as you're praying, as long as you are not committing sin, you are his favorite. Our favorite then everything will be smooth. Problem will correct. He's not going to wipe out all the problems, but most of the problem. அப்போ பிரியமான சௌரியில் நாங்கள் இந்த வேலைக்குள்ளே போகக்கூடாது. எங்களோட வாழ்க்கை தேவனை சுற்றியே இருக்கும். லைஃப் ஷுட் பி அரவுண்ட் கோட் கொண்டே இருக்கணும். இதை தவிர வேறு ஏதாவது நாங்கள் கூட ஃபோக்கஸ் பண்ணோம்னு சொன்னால் தென் யூ பிரேக் இன் த ஃபர்ஸ்ட் commandment of 10 commandments, which is do not worship other God. ஸோ கர்த்தர் அதில் சரியான ஸ்ட்ரிக்டாக இருக்கிறார். ஸோ இன்னொரு விஷயத்தை நான் மென்ஷன் பண்ணி நான் பைபிளுக்குள்ள இன்றைக்கி நான் கணக்க வேத வசனம் காட்ட போகிறேன். ஐம் சாரி, ஆனோ இட் கேன் பி ஓவர்வெல்மிங். ஆனால் இந்த வசனங்களை நான் கட்டாயம் காட்டத்தான் வேணும். இட்ஸ் கோன் பி a lot of verses today. அப்போ இன்னொன்று நான் சொல்கிறேன், இப்போ எங்களோட தமிழ் கம்யூனிட்டியில், தமிழ் சர்ச்சஸில் நான் கவனித்த ஒரு விஷயம், ஒரு கிறிஸ்மஸ் ப்ரோக்ராமோ அல்லது ஒரு நியூ இயரோ செய்தால் நிறைய ஜனங்கள் வருவாங்க. இது எனக்கு பெரிய பிரச்சனையாக இருக்குது. உங்களுக்கு அது இருக்கோ தெரியாது. இட் bothers me. Every time I see big crowd on a special day, it bothers me because I wonder they think something special on that day. It is not. But people believe அந்த டேயிலே ஏதாவது ஒரு ஸ்பெஷல் ஆண்டவரங்களை அபிஷேகிக்கிறான். அப்படி இல்லை. எல்லா நாளும் உண்டு. Again, I repeat again, all the days are same, but most of the people are off on Sunday. So we're gathering on Sunday, we're worshiping. There's nothing special about Sunday. Sunday is better than Monday. No. All the days are the same. அப்போ சில பேர் அதை பெருசாக்கி அது எகெயின் அது ஒரு சூப்பர்ஸ்டிஷியஸாக மாறுது, ஒரு சாத்திரம் மாதிரி மாறுது இந்த நாளில். அப்போ ஒரு விசேஷம் எனக்கு போதை பண்ணுற விஷயம், ஐம் நாட் ஆங்க்ரி வித் தெம், பட் இட்ஸ் குட். நாங்கள் ஒரு ப்ரோக்ராமை பெருசாக வச்சுக்கலாம் நிறைய பேர். பட் இந்த கேள்வி, அதே குரூப் அதே சனம் ஏன் அடுத்த சாதாரண சண்டேயில் வேற இல்லாது அடுத்த ஒரு கேதரிங், ஒரு சர்ச் அதே குரூப் அடுத்த சூழ்நிலையும் வந்தால் நான் சொல்லுவேன் எஸ், அவங்க ஒரு தெளிவு இருக்குது, அவங்க இந்த ஒரு நாளை விசேஷமான. பட் அதில் பாதி பேர் வரமாட்டாங்க அடுத்த சண்டே, நார்மல்ண்டா சாதாரணமாக நாங்கள் நடத்துகிற ஆராதனை. நீங்கள் விளங்கிக் கொள்வீங்கன்னு நினைக்கிறேன். ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட். It is a very dangerous thing to go into one extreme and that leads you to somewhere
that you think, oh, this is more important than anything else. ஒரு வழியை உங்களுக்கு ஒரு வழியை காட்டி ஒரு விஷயத்தை கொண்டு போய் அது தேவனை விட பெருசான ஒரு விஷயம் ஒரு நிலைமைக்கு கொண்டு வரும். அது சரியான ஆபத்தாக இருக்கும் உங்களோட வாழ்க்கையில். Remember, nothing better than God's love, nothing better than the day we spend with God. பைபிளே இருக்குது, 1000 நாட்கள் டென்ட்டில் இருக்கிற பார்க்கலாம் ஒரு நாள் உங்களுடைய ஆலயத்தில் நான் ஸ்பெண்ட் பண்ணுறது பெட்டரானது என்று சங்கீதத்தில் ஒரு வசனம் இருக்குது. ஸோ அதுதான் முக்கியம், ரிலேஷன்ஷிப் தான் முக்கியம் ஆண்டவரோட இருக்கிறோம். ஸோ ஒரு வசனத்தை நான் காட்ட விரும்புகிறேன். பைபிளில் ஒரு வசனம் இருக்குது ரிகார்டிங் திஸ், பட் ஐ செட் some people think certain days are special. ஸோ அதை குறித்தான பைபிள் வசனம் இருக்குது. கலாத்தியர் 4:9 உங்களை எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம். Galatians chapter 4 verse 9. கலாத்தியர் 4:9. கலாத்தியர் தான் பவுல் எழுதின முதலாவது நிறுவம். கலாத்தியர் 4:9. ஆனால் இப்பொழுதோ நீங்கள் இறைவனை அறிந்திருக்கிறீர்கள், அதையும் விட இறைவனால் நீங்கள் அறியப்பட்டும் இருக்கிறீர்கள். இப்படி இருக்க உலகத்தை அதிகாரம் செய்யும் பலவீனமும் கேவலமான அந்த ஆவிகளிடத்துக்கு திரும்புகிறீர்களே. இந்த ஆவிகள் கீழே சொல்ல போகிறேன். அது ஏன் அவைகளுக்கு திரும்பவும் அடிமைகளாக விரும்புகிறீர்கள்? லிசன் டு திஸ். இதெல்லாம் ஒரு ஆவிகள் பிழையான ஆவிகளுக்கு வழிநடத்தக்கூடிய விஷயங்கள். கீழே கொடுக்குற என்ன பிரச்சனை? நீங்கள் விசேட நாட்களையும் மாதங்களையும் பருவ காலங்களையும் வருடங்களையும் கை கொண்டு இறைவனை பிரியப்படுத்த பார்க்கிறீர்களே. நான் உங்களுக்காக பட்ட பாடுகள் எல்லாம் வீணாக போய்விட்டதோ என்று பயப்படுகிறேன். என்ன பாடுகள்? இல்லை என்ன பாடுகள், என்ன ஆவி, என்ன விசேஷித்த நாட்கள்? I'll explain to you. நான் விளங்கப்படுத்துகிறேன். பவுல் இதை குறித்து நிறைய தரம் டீச் பண்ணியிருக்கான். அதான் சொல்கிறேன், நான் பட்ட பாடுகள்னா மீனிங் கணக்கத்தரம் அவங்களுக்கு டீச் பண்ணி அதுக்கு பிறகும் ஒரு நாளை இது ஒரு டிசீஸ் மாதிரி, தொத்து வியாதி மாதிரி. அப்போ அதுக்கு பிறகும் பவுல் சொல்கிறான், நான் சொன்ன பிறகு நீங்கள் இந்த நாட்களை விசேஷமாக எண்ணுகிறீர்களே, இது பிள்ளை. திரும்பவும் நீங்கள் பழைய அந்த ட்ரெடிஷன், பழைய அந்த சூப்பர்ஸ்டிஷன்ஸ், இப்போ ஹிந்துசத்தில் இருக்குது, சில டைமுக்கு பிறகு காசு கொடுக்க மாட்டாங்க, வீட்டுக்குள்ளே வரைக்கும் வலது கால் எடுத்து வருவாங்க, சாப்பாட்டில் கறியை வைப்பாங்க, ஜஸ்ட் they have so many things. Can you imagine? I go back to that thing again, that superstitious thing, அந்த witchcraft thing. அதுக்கு நான் திருப்பி போகிறேன். இப்போ நான் கிறிஸ்டியனாக இருந்தோம். such a bad state it will be. அப்போ பிரியமான சௌரி இதைத்தான் நான் சொல்கிறேன். ஒரு நாள் இண்டியோட நாங்கள் இதை லிசன் பண்ணுறார்கள், ஒரு முடிவு எடுக்கணும். ஓகே, என்னால் போயிலாட்டி பரவாயில்லை, பட் என் மைண்டில் நார்மலாக சாதாரணமாக நடக்கிற ரெகுலராக நடக்கிற சர்வீஸ் பெட்டர் இல்லை, ஸ்பெஷலாக நடக்கிறேன்னு அந்த மைண்ட் இல்லாமல் விட்டா சரி. அதான் நான் சொல்லுவேன். சில நேரங்களுக்கு எல்லா மீட்டிங்லையும் வேற எல்லாம் போகலாம். சில பேர் ரசிக்கப்படாதாக்கள் போகிறாங்க. பட் அவனோட மைண்டில் இதில் ஒரு ஸ்பெஷலான ஒரு சம்திங், ஏதோ ஒரு ஆண்டவர்கிட்ட ஆக்ட் இருக்குது, பட் நார்மல் சாதாரண சண்டையில் இல்லைன்ற மைண்ட் வரக்கூடாது. நானே கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறேன்டா, இது ஈஸியாக ஆக்கள் விலகி போகக்கூடிய ஒரு விஷயம். அதான் பவுல் சொல்கிறான், நான் பட்ட பாடுகள் எல்லாம் வீணாக போக வேண்டும். மேடம், உங்களுக்கு தெரியுமா, பைபிளில் ஆண்டவர் பர்பஸ்லி ஜீசஸ் கிரைஸ்ட் சபத் டேல மிராக்கிள் செய்கிறார். பர்பஸ்லி தானே அவங்களே சொல்கிறாங்க, பரிசெய்கிற லுக், வேறொரு நாளில் நீங்கள் இதை செய்திருக்கலாம், இந்த சபத் டேல செய்யுது, ஆண்டவருடைய சட்டத்தை மீறுகிறீர்கள் என்று சொல்கிறாங்க. ஸோ I love the way Jesus handled Pharisees. It's good. I like it. I want to follow him. I want to be the same like him. ஸோ பைபிளும் அப்படித்தான் சொல்லு, அவரை போல நாங்கள் மாறணும். ஒன்று யோவான் 2:6 சொல்லுது, நாங்கள் அவரை பின்பற்றுவோன்னு சொன்னால், நாங்கள் கிறிஸ்டியன்ஸ்ன்னு சொன்னால் கிறிஸ்து செய்கிறத நாங்களும் செய்யணும். இட்ஸ் இந்த பைபிளில் இருக்குது. ஓகே, முதலாவது சபத் ஒரு நல்ல ஒரு விஷயம். ஓகே, ஆண்டவர் சொன்னால் ரெஸ்ட் எடுங்கோ, ரிமெம்பர் மீ தட் டே. இது ஓல்ட் டெஸ்டமெண்ட்ல கொடுத்தது.
அப்போ அதாவது யூதர்களெல்லாம் சரியான சீரியஸாக எடுத்தாங்க, இப்பவும் எடுக்கிறாங்க யூத ஜனங்கள். ஸோ இன்னொன்று என்ன சொல்ல வரேன், நான் 7 இதில் ஒரு டிஸ்பிளேயை போடுறேன். இந்த டிஸ்பிளேயில் நான் போட போகிற டிஸ்பிளேயில் யூதருக்குரிய சைன் ஒன்றை இருக்கும். அது அதால் நாங்கள் அறிஞ்சு கொள்ளலாம், இது ஸ்பெஷலி டிசைன் ஃபார் ஜூயிஷ் பீப்புள், யூனிக்லி யூதருக்கு மாத்திரம்தான் கொடுக்கப்பட்டது. அதெல்லாம் இயேசு கிறிஸ்து அந்த வாலிபனை சந்திக்கல இந்த கொமாண்ட்மெண்ட்டை விட்டு, அந்த சபத்தையை மாத்திரம் விட்டு மிச்சம் எல்லாத்தையுமே ஆண்டவர் சொல்கிறேன், நீ உண்ட தாதப்பனை கீழ்படியோ, நீ விபச்சாரம் செய்யக்கூடாது, கொலை செய்யக்கூடாது, மிச்சம் எல்லாம் சொல்கிறார். பட் ஹீ கேர்ஃபுல்லி மிஸ்ஸிங் அவுட், பிகாஸ் இது ஒன்று தான் செரிமனியை குறித்தான லோ. அதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அதை சீரியஸாக எடுக்கல. அப்போ அடுத்த விஷயம் இன்னொரு சத்தியத்தை நாங்கள் கற்றுக்கொள்ள இந்த சபத்தில் முதலாவது ஆண்டவர் ரெஸ்ட்டுக்காண்டி கொடுத்தோம். அடுத்தது இது நல்ல விஷயம், இந்த சபத் டே இது நாங்கள் ஆராதிக்கிறது, அந்த டேயை ஸ்பெஷலாக ஓகே ஸ்பெஷலாக எடுக்கிறதும் அது பிழை இல்லை. ஆனால் அந்த டேயை விட அந்த டேயில் ஒரு மனுஷனுக்கு இரக்கம் காட்டுறது, ஒரு நன்மையை செய்கிறது பெட்டர். இது பேட் இல்லை, பட் ஒரு நன்மை செய்கிறது பெட்டர். அடுத்த உண்மையை நாங்கள் அறிஞ்சு கொள்ளோம். அடுத்தது 3வது உண்மையை நாங்கள் கற்றுக்கொள்ளோம்னா, இது இந்த ரெஸ்ட்ன்றது இன்றைக்கு நாங்கள் எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நாங்கள் பரலோகத்துக்கு தேவனிடத்தில் போகிறது தான் ரெஸ்ட். அதான் கடைசி ரெஸ்ட் எங்களுக்கு, அதுதான் ரெஸ்ட். அது வரைக்கும் இந்த உலகத்தில் ரெஸ்ட் இல்லை. அப்போ இந்த 3வது உண்மையில் நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டியதுன்னு சொன்னால், கம்பேஷன் ஓவர் ரைட்ஸ் லீகலிசம். அதாவது சடங்காச்சாரங்கள், சட்டத்தை பிடிக்கிற அந்த ஒரு மனுஷனோட ஒரு லீகலிஸ்ட் கடைசி வரைக்கும் சொல்ல இல்லாது கம்பேஷன் காட்டுறத விட இது இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஆண்டவற்ற லோ இம்போர்ட்னு சொல்ல இல்லாது இரக்கம் தானே எல்லாத்தையும் பார்க்க மேலானது. அதுதான் ஜீசஸ் டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காட்டினேன். ஓகே, ஜீசஸும் சபத் டேல போயிருக்கிறார் சினகாவுக்கு. அவர் என்ன சொல்ல வாருன்னு சொன்னால், நீங்கள் ஒரு மனுஷன் ஒரு ஹெல்ப் இல்லாமல் ஒரு அவதியான நிலையில் இருக்கான், வியாதியில் இருக்கான், பிரச்சனையில் இருக்கான், அதை நீங்கள் செய்யாமல் நீங்கள் சபத்தை கொண்டாடுறீங்க. ஆண்டவர் அதை கேட்கல உங்கள்கிட்ட. பலியை பார்க்கலும் இறக்கமே மேலானதுன்னு ஆண்டவர் சொன்னார். பேசிக்கலி நீங்கள் பலி செலுத்துறத விட மற்றவனுக்கு உதவி செய்கிறது, அவனுக்கு அன்பு காட்டுறது இம்பார்ட்டன்ட். ஓகே, சபத் ஒரு ரெஸ்ட்டுக்கு அடையாளம். யாத்ராமம் 20ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம், எக்ஸடஸ் சாப்டர் 20 verse 8. பத்து கட்டளையில உண்டு. ஓகே, எக்ஸடஸ் சாப்டர் 20 verse 8. சபத் ஓய்வு நாளை பரிசுத்தமாய் கை கொள்ளும்படி. இது எங்களோட தமிழ் டிரான்ஸ்லேஷன், புது டிரான்ஸ்லேஷன் சபத் என்று இருக்கு. சபத் ஓய்வு நாளை பரிசுத்தமாக கை கொள்ளும்படி அதை நினைவில் வைத்துக்கொள். லுக், அது நான் முதல் சொன்னதில் காவணப்படுது. 6 நாட்களும் உழைத்து உன் வேலையை எல்லாம் செய். கோட்னர் ரெக்கமெண்டேஷன் 6 days. பட் சம் பீப்பிள் சே, நோ, நான் 7 நாளும் வேலை செய்யணும். எப்பப்போ கோட்டுன்ற ரெக்கமெண்டேஷனோ கமாண்ட்மெண்ட்டோ நாங்கள் மீறைக்கல. எனிதிங் ஆண்டவர் அட்வைஸ் எனிதிங் ஆண்டவர் சொன்னதை நாங்கள் மீறைக்கல. இட் டேமேஜஸ் அவர் ஸ்பிரிட் ஆஸ் வெல் ஆஸ் அவர் ஃபிசிக்கல் பாடி. இப்போ இதுலேருந்து நான் கேட்டுக்கணும்னு சொன்னால், ஐ கேன் ஒர்க் ஃபார் 6 days அக்கார்டிங் டு மை டாக்டர் விச் இஸ் கோட். ஏன்னோ கடவுள் டாக்டர், ஹீ நோஸ். அவர் தான் கிரியேட் பண்ணது எங்களோட உடம்புல இருக்கிற நரம்புகள், நாடிகள், இதயம், எங்களோட நுரையீரல், இறப்பை, எங்களோட பிரெயின் எல்லாத்தையும் கிரியேட் பண்ண ஆண்டு சொல்ல, லுக், ஹோல்ட் ஆன், ஒர்க் 6 days, have rest for 1 day. You say, no, no tension work. It's up to you. You're going to damage your body. Then you're going to cry, ஆண்டவர் எனக்கு இந்த வருத்தம் அந்த வருத்தம். 7ஆம் நாளோ உன் இறைவனாய கர்த்தரின் சபத் ஓய்வு நாள். அந்த நாளில் நீ ஒரு வேலையும் செய்யாதே. நீயோ உன் மகனோ அல்லது உன் மகளோ அந்த நாளில் வேலை செய்யக்கூடாது. உன் வேலைக்காரனாலும் ஒரு வேலையும் செய்யக்கூடாது. ஒருத்தரும் வேலை செய்யக்கூடாது. 1 மைலுக்கு மேல் நடக்கூடாது. நிறைய லேவியரா நிறைய சட்டங்கள் இருக்குது, என்னென்ன செய்யக்கூடாது, என்னென்ன செய்யலாம்னு. ஸோ ஓய்வு நாளில் ஒருத்தன் விறகு பொறுக்க போனான். உங்களுக்கு தெரியும், நான் முதல்னு சொல்லியிருக்கேன். அதாவது ஜனங்கள் ரிப்போர்ட் பண்ணிட்டோன்னு மோசே அவனை கூப்பிட்டு நடுவில் வச்சு கல்லறிஞ்சு அவனை கொண்டாங்க. பிகாஸ் ஓய்வு நாளில் அவன் விறகு பொறுக்க போனான். அவ்வளோ ஸ்ட்ரிக்டாக இருந்த பைபிளில் முதல் ஆண்டவர் அவ்வளோ கடினமாக இருந்தார். அடுத்தது
இந்த ஓய்வு நாள் வந்து ஒரு ரிலேஷன்ஷிப்புக்கு அடையாளமாக இருக்குது. எசேக்கியல் 20ஆம் அதிகாரம், எசேக்கியல் சாப்டர் 20, எசேக்கியல் 20:12, 20ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். ஆண்டவர் சொல்றார், மேலும் எங்களிடையில் ஓர் அடையாளமாயிருப்பதற்கு எனது சபத் ஓய்வு நாட்களையும் அவர்களுக்கு கொடுத்தேன், இவ்விதம் தங்களை பரிசுத்தமாக்கிய கர்த்தர் நானே என்பதையும் அறிந்து கொள்வார்கள் என்று எண்ணினேன். ஒரு நாள்லையாவது ஆண்டவர் தான் எங்களுடைய தெய்வம் என்றதை அதிகமாக யோசிக்கிறதுக்கு ஆண்டவர் அந்த நாளை கொடுத்தார். அதான் பிளான். அது ஆண்டவர் செய்த நல்ல. ஆனால் என்ன நடந்தன்னு சொன்னால், ஜீசஸ் என்ற டைமில் இதை எக்ஸ்ட்ரீமாக எடுத்து அதை மிஸ்யூஸ் பண்ண வலிக்கிட்டான், பிள்ளையான விதத்தில் பாவிக்க தொடங்கிட்டான். ஸோ அந்த வசனங்களை குறித்து நாங்கள் பார்ப்போம். இட் வாஸ் குட். அது ஆண்டவர் கிரியேட் பண்ணதுக்கு காரணம் நல்ல நோக்கத்தோடு. ஆண்டவர் நல்ல நோக்கத்தோடு தான் எல்லாத்தையும் செய்கிறார். பட் எங்களுக்கு நல்ல வரணுன்றதுக்காண்டி. பட் அதை மிஸ்யூஸ் பண்ணிட்டாங்க, பிள்ளையாக பாவிச்சிட்டாங்க. மத்தேயு 12ஆம் அதிகாரம், மத்தேயு சாப்டர் 12, மத்தேயு 12:10. அங்கே சூம்பின கையுடைய ஒரு மனுஷன் இருந்தான். இயேசுவில் குற்றம் சுமத்தும்படி பார்த்து கொண்டிருந்தவர்கள் அவரிடம், சபத் ஓய்வு நாளில் சுகப்படுத்துவது நீதி சட்டத்துக்கு உகந்ததா என்று கேட்டார்கள். See, they tried to trap him. அவரை பிழை பிடிக்கிறக்காண்டி சபத் ஓய்வு நாளில் சுகமாக்குறது சரியா பிள்ளையான்னு சொன்னாங்க. அப்போ ஜீசஸின் பிரச்சனை பரிசேய சதுசோட என்ன பிரச்சனை என்று சொன்னால், சபத் கொண்டாடுறது அது பிரச்சனை இல்லை. சபத் வந்து ஒரு மனுஷனுடைய கண்டிஷன், ஒரு பேடான கண்டிஷன், அவனுக்கு ஒரு தேவை இருக்குது, அவன் சஃபரிங்கில் இருக்கிறான், வேதனையில் இருக்கிறான், அதை விட உங்களுக்கு இம்பார்ட்டண்டாக போயிட்டு. அதுதான் ஜீசஸ்க்கு இருந்த பிரச்சனை. ஸோ 2 விஷயத்தை நாங்கள் இதில் பார்க்குறோம். அவங்களோட நம்பிக்கை சபத் ஓய்வு நாளில் இனியிலேருந்து ஒரு பிரச்சனையில் இருக்க ஒரு மனுஷன், வேதனையில் இருக்க மனுஷனை ஹெல்ப் பண்ணக்கூடாது. கடவுளோட லோ தான் உண்மை, அதுதான் சரியானது, அதை நாங்கள் பின்பற்றோம். அடுத்தது, அவங்க இந்த சபத்தை ப்ரையாரிட்டைஸ் பண்ணாங்க. ஒரு மனுஷன்ட தேவையை பார்க்குறோம், நிலைமையை பார்க்குறோம். ஓகே, ஜீசஸ்ன்ற டீச்சிங்கை குறித்து நாங்கள் பார்க்க போகிறோம் இந்த சபத் டேயில். ஓகே, ஜீசஸ் என்னத்தை சொன்னார், இது சரியான இம்பார்ட்டன்ட். இப்போ எந்த ஒப்பீனியன் மெட்டாகல் ஒப்பீனியன் விடுங்க. ஜீசஸ் டைரக்ட்லி பைபிளில் புதிய பாடல என்ன சொல்லியிருக்கிறான்னு நாங்கள் பார்ப்போம். ஓகே, அதுக்கு முதல் நான் உங்களுக்கு ஐ நோ இட்ஸ் லாட் ஆஃப் வேர்சஸ். அதுக்கு முதல் நான் உங்களுக்கு காட்ட விரும்புகிறேன். இயேசு கிறிஸ்து இது எனக்கு தெரியும், பட் உங்களுக்கு தெரியாட்டி இது அதிர்ச்சியான ஒரு விஷயம். 7 மிரக்கிள் செய்திருக்கிறார் இயேசு கிறிஸ்து சபத் டேல பர்பஸாக. அதை நாங்கள் குயிக்காக பார்ப்போம். முதலாவது லூக்கா 4:31. லூக் சாப்டர் 4:31. Chapter 4:31. பின்பு அவர் கலீலாவில் உள்ள கப்பர்னவும் என்னும் பட்டணத்துக்கு போய் சபத் ஓய்வு நாளில் அங்குள்ள மக்களுக்கு கற்பிக்கிறார். ஸோ சபத் ஓய்வு நாளில் தான் அவர் கற்பித்தார். அது பரிசேயருக்கு பிரச்சனை இல்லை. அவர்கள் அவருடைய கற்பித்தலை கேட்டு வியப்படைந்தார்கள், ஏனெனில் அவருடைய செய்தி அதிகாரமுடையதாக இருந்தது. ஜெப ஆலயத்தில் பேய் பிடித்த தீய ஆவியால் பிடிக்கப்பட்ட ஒரு மனிதன் தான். அவன் உரத்த சத்தமாக கூப்பிட்டு, நசரேத்தை சேர்ந்த இயேசுவை எங்களிடம் உமக்கு என்ன கேட்டான். அதற்கு இயேசு, அமைதியார், அவனை விட்டு வெளியே வா என்று கடுமையாக சொன்னார். அப்பொழுது அந்த பேய் அவர்கள் எல்லாரும் முன்பாக அவனை கீழே தள்ளி விழித்து விட்டு. அப்போ எல்லா மக்களும் வியப்படைந்தார்கள். இப்படி வல்லமையாக ஆவியலுக்கு அதிகாரம் கொடுக்கல அது போகுதே என்று சொல்லி, ஆவியலுக்கு கட்டளை கொடுக்க போகுதே என்று சொல்லி அவங்க வியப்படைஞ்சாங்க. அடுத்த பிறகு பேதுரு என்ற மாமியாரை இயேசு கிறிஸ்து சுகமாக்குறார். மார்க் 1ஆம் அதிகாரம், மார்க் சாப்டர் 1, மார்க் 1ஆம் அதிகாரம் 29வது வசனம்.
மார்க்கு 1:29. ஜெப ஆலயத்தை விட்டு புறப்பட்ட உடனே யாக்கோவுடனும் யோவானுடனும் சீமோன் அந்திரேயா ஆகியோருடன் வீட்டுக்கு போனார்கள். அங்கே சீமோனுடைய மாமி காய்ச்சலாய் படுக்கையில் இருந்தால் அவர்கள் அவளை பற்றி இயேசுவுடன் சொன்னார்கள். எனவே அவர் அவளிடத்து போய் அவளுடைய கையை பிடித்து அவள் எழுப்புவதற்கு உதவினார். உடனே காய்ச்சல் அவளை விட்டு போய்விட்டது. அவள் அவருக்கு பணி செய்ய தொடங்கினார். ஓகே, இது அவர் ஹீல் பண்ணது சபத்தே, ஓய்வு நாளில். அடுத்தது சூம்பின கையுடைய மனிதன். மார்க் கதை புத்தகத்தில் மிச்ச சுவிசேஷங்களையும் இருக்குது, லூக்காலையும் இருக்குது, மத்தேலையும் இருக்குது. பட் மார்க்கில் நாங்கள் நிற்கிறபடியாக ஈஸி எங்களுக்கு வாசிக்கிறது. மார்க்கு சுவிசேஷம் 3ஆம் அதிகாரத்தில் நான் பார்க்குறோம். 1ஆம் வசனம். இன்னொரு மார்க் சாப்டர் 3:1. இன்னொரு தடவை இயேசு ஜெபாலயத்துக்குள் போனார். அங்கு சூம்பின கையுடைய ஒரு மனிதன் இருந்தான். அங்கிருந்தவர்கள் சிலர் குற்றப்படுத்துவதற்காக ஒரு தகுந்த ஆதாரத்தை தேடிக்கொண்டிருந்தார்கள். எனவே சபத் ஓய்வு நாளில் அவர் அந்த மனிதனை குணமாக்குவாரோ என்று பார்ப்பதற்கு மிக கவனமாய் உன்னித்து பார்த்து கொண்டிருந்தார். இயேசு கேட்கிறார், எல்லாருக்கும் அந்த மனிதனை பார்த்து எல்லாருக்கும் முன்பாக நில் என்றார். இயேசு அவரிடத்தில், நீதி சட்டத்தின் சபத் ஓய்வு நாளில் செய்யத்தகாது எது? நன்மை செய்வதோ தீமை செய்வதோ, உயிரை காப்பாற்றுவதோ உயிரை கொள்வதோ என்று கேட்டார். அதுக்கு அவர் ஒன்றும் சொல்லாமல் இருந்தான். கணக்கத்தான் இயேசு கிறிஸ்து கேள்வி கேட்கல, பேசாமல் இருந்தான். பிகாஸ் அவனுக்கு பயம். இயேசு கிறிஸ்துவ தாக்கி பேசினா மக்கள் அவரை தீக்க செய்கிறார்கள், கல்லறிவாங்க. பட் ஓமனும் சொல்லலா, இல்லைன்னு சொல்லலாது. அப்போ அதால் பேசாமல் அவன் இருந்தார். சுற்றியிருந்த அவர்களை அவர் கோபத்துடன், see this is the only time it says he was angry. பைபிளில் மென்ஷன் பண்ண இன்னொரு இடத்துல அவர் கோபமாக இருந்திருக்கிறார், சவுக்கெடுத்து அடிக்கல. பட் அதில் கோபம் தானே இல்லை. இந்த ஒரு இடத்துல இருக்குது, he was angry. அவர் கோபத்துடன் பார்த்தார். அவர்களுடைய கடின இதயத்தை கண்டு மனம் வருந்தி அந்த மனிதனை பார்த்து உன்னுடைய கையை நீட்டென்றார், ஹீல் பண்ணினார். verse 6 இருக்குது, அப்பொழுது பரிசேயர் வெளியே போய் இயேசுவை கொலை செய்யும்படி ஏரோதியருடன் சதி திட்டமிட்டார். மை குட்னஸ், ஒரு மனுஷன் இப்படி ஒரு கண்டிஷனில் இருக்கிறான். இயேசு கிறிஸ்து வந்து அவனை சுகமாக்குறார். பட் they tried to kill him. That how much cold the Pharisees were. இதயத்தில் அன்பு இல்லை அவங்களுக்கு. பட் they were keeping all the tradition and laws. அடுத்து உங்களுக்கு தெரியும், நிமிர முடியாத கூனி. லூக்கா 13ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். லூக் சாப்டர் 13. நான் ஏன் எல்லாத்தையும் காட்ட விரும்பினா நீங்கள் வீட்டை போய் வாசிக்க மாட்டீங்க. அதெல்லாம் பைபிள் ஸ்டடியில் காட்டணும். ஐம் ஷோர் நான் இந்த கோட்டேஷனை கொடுக்கலாம், நான் வேணுமென்னு தான் வாசிக்கணும். நீங்கள் வீட்டை போய் நான் இந்த கோட்டேஷனை தர, நீங்கள் போய் வாசிங்கண்டா வீட்டை வாசிக்க மாட்டாங்க. நீங்கள் டயர்டாக இருப்பீங்க, லேசியாக இருப்பீங்க, பிசாசு டிஸ்ட்ராக்ட் பண்ணணும், ஏதோ ஒன்று செய்யும். ஸோ ஐ ஜஸ்ட் வாண்ட் டு ரீட் இட் அவுட் ஃபார் த பெனிஃபிட் ஆஃப் ஹியரிங் இட். லூக் சாப்டர் 13, லூக்கா 13:10. ஒரு சபத் ஓய்வு நாளில் இயேசு ஆலயத்தில் ஒன்றில் கற்பித்துக் கொண்டிருந்தார். அங்கே 18 வருடமாய் ஒரு ஆவியினால் பீடிக்கப்பட்டு கூனியான ஒரு பெண் இருந்தார். verse 12. இயேசு அவளை கண்டு போது அவளை முன்னே வரும்படி அழைத்து, பெண்ணே, உன் பலவீனத்திலிருந்து நீ விடுதலை பட்டாய் என்றார். பின்பு அவர் அவள் மேல் தன் கையை வைத்தார். உடனடியாகவே அவள் நிமிர்ந்து நின்று இறைவனைத்தார். What a miracle. But they were upset. Again, ஜனங்கள்ட்ட அன்பில்லை. பட் they always like, oh, we love God, we love His law. But then second commandment உன்னை நேசிப்ப போல பிறனை நேசி, அதில் ஃபெயில் பண்ணிட்டான். ஸோ யாராவது தேவனை நான் நேசிக்கிறேன், தேவனை நான் நேசிக்கிறேன்னு சொல்லிக்கொண்டு மக்களை வெறுத்தா அவங்களோட பேர் பரிசேயர். they could be running a church, அவங்க பெரிய இவாஞ்சலிஸ்டாக இருக்கலாம். பட் if they say, நான் தேவன்ட கட்டளையை கைப்பற்றும், நான் ஒரு காலமும் தேவன் சொன்னதை நான் மீறல, பட் I don't care about these people, அப்படி சொல்கிறார்கள் Pharisees. ஓகே, சபத் ஓய்வு நாளில் 14ஆம் வசனம் verse 14. இயேசு சுகமாக்கியபடியால், hold on, nobody cared about that woman. ஆனால் as soon as he healed that woman, அங்கே இருந்த ஜெபாலய தலைவன் மிகவும் கோபமடைந்து அங்கிருந்த மக்களிடம், வேலை செய்வதற்கு 6 நாட்கள் இருக்கிறதே, அந்த நாட்களில் சுகத்தை பெற்றுக்கொள்ளுங்கள், சபத் நாளில் அப்படி செய்யணும். ஸோ ஒரு ஆள் சீரியஸாக இருந்தால் சபத் டேல, அடுத்த நாள் சபத் டேக்கு அடுத்த நாள்
தாம் வரணுமெண்டா what if he dies on the Sabbath day? இதெல்லாம் இரக்கமற்ற தன்மைகள். அவங்க வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க ஆண்டவர்கிட்ட லோவை மோத அந்த சாக்ரிஃபைஸ். அதெல்லாம் ஆண்டவர் சொல்லிட்டார், பலியை பார்க்கலும் இரக்கத்தை விரும்புகிறேன் நான் பலியை விட. அடுத்தது வீங்கின அந்த ஸ்வெல்லிங்கான ஒரு மனுஷனை ஆண்டவர் இயேசு சுகமாக்குறார். லூக்கா 14ஆம் அதிகாரம், அதுவும் சபத்தே வீரன் லூக் ஓடி. ஸோ லூக் சாப்டர் 14, லூக்கா 14 உண்டு. எகெயின் ஆரம்பிக்குது பாருங்க. ஒரு சபத் ஓய்வு நாளில் பரிசேயரின் தலைவன் ஒருவனுடைய வீட்டில் சாப்பிடுவதற்காக இயேசு போயிருந்தார். அங்கே அவருக்கு முன்பாக உடல் வீக்க வியாதியினால் துன்பப்பட்டு கொண்டிருந்த ஒரு மனிதன். ஸ்வெல்லிங் இஸ் நாட் அ ஈஸி திங். You say, பெரிய terminal illness and தாங்கிறார். But if your body starts swelling, any part of your body, it's a big sign. அது பெரிய ஒரு தாக்கத்தை உங்களுக்கு ஏற்படுத்தும். I don't know, I'm not a doctor. It may change your pressure level, எல்லாத்தையும் மாற்றும். ஸோ இட்ஸ் நாட் அ சிம்பிள் திங். எனக்கு ஒரு பிரச்சனை இல்லை, உடம்பு வீங்கிருக்கா, இட்ஸ் அ சைன் சம்திங் ஏதோ சீரியஸ். அப்போ இட்ஸ் அ சீரியஸ் திங். இது வந்து சும்மா நார்மல் வீக்கம் இல்லை, ஏதோ சம்திங் சீரியஸ். அப்படியானாக்களை தான் இயேசு சுகமாக்கினேன். தடிமல் காய்ச்சலுக்கெல்லாம் இயேசுக்கு கையை வச்சு சுகமாக்கினேன். சீரியஸான விஷயங்களை தான் இயேசுக்கு சுகமாக்கினேன், நோய்களை. இயேசு பரிசேயரையும் நீதி சட்ட அறிஞரையும் 3ஆம் வசனம் பார்த்து சபத் ஓய்வினாலே சுகம் கொடுப்பது நீதி சட்டத்துக்கு ஏற்றதா இல்லையான்னு கேட்டார். அவர்களோ அகெயின் they were silent. முதல்ல அங்கே மாச்சு ஒன்றுங்க என்ன இயேசுக்கு பயம். இப்போ என்ன காய்ச்சான். எனவே அவர்கள் அந்த என்ன பதில் சொல்கிறேன்னு தெரியாது, பயம் எதுன்னு பிள்ளையா சொன்னால் பிரச்சனையாக போயிருமுண்டு. எனவே அவர் அந்த மனிதனை கையால் பிடித்து தூக்கி அவனை சுகமாக்கி அனுப்பிவிட்டார். he healed. ஓகே, அடுத்தது 6வது பிறப்பிலேயே கூடனான மனுஷனை இயேசுக்கு சுகமாக்குறது. இது யோவான்ல மாத்திரம்தான் இருக்குது. ஜோன் சாப்டர் 9 verse 1 முதலாவது வசனத்தை கவனிங்க. யோவான் 9:1. இயேசு நடந்து போயில் பிறந்திலிருந்தே குருடனாயிருந்த ஒரு மனிதனை கண்டார். அவருடைய சீடர் அவரிடம், ரபி, இவன் குருடனாய் பிறந்தது யார் செய்த பாவத்தினால்? இவனுடைய பாவத்தினாலா அல்லது இவனுடைய பெற்றோரின் பாவத்தினாலா என்று கேட்டார்கள். இயேசு அவளுக்கு மறுமொழியா, இவனுடைய பாவத்தினாலும் இல்லை, இவனுடைய பெற்றோரின் பாவத்தினாலும் இல்லை, இவனுடைய வாழ்க்கையில் இறைவனுடைய செயல் வெளிப்படும்படியாக சில வியாதிகள் ஆண்டவர் தண்ட பேரை உயர்த்துறதுக்காண்டி அனுமதிச்சிருக்கிறார். அந்த டைம் வரைக்கும் ஆண்டவர் ஹீல் பண்ணுவார். அப்படியும் நடந்திருக்கு சில பேருக்கு. பகல் வழியாக இருக்கும் பொழுதே என்னை அனுப்பினுடைய வேலையை நான் செய்ய வேண்டும். இரவு வருகிறது, அப்பொழுது ஒருவரும் வேலை செய்ய முடியாது. நான் உலகத்துக்கு ஒளியாக இருக்கிறேன். அப்படி சொல்லி அவர் துப்பி அந்த சேர் உண்டாக்கி அவனோட கண்ணில் பூசி சொல்றார், கழுவ சொல்லி. இல்லை, அப்போ அதுக்கு பிறகு அவனை போட்டு விசாரிக்கிறாங்க என்ன நடந்த. அவனுக்கு சுகம் கிடைச்சது, அவனோட கண் பார்வை. இஸ் பிளைண்ட்னஸ் வந்து சரியான ஒரு நாளைக்கு தட்ஸ் அ வர்ஸ்ட் டிசீஸ். யூ கான் see anything. அப்படியான ஒரு மனுஷனை பார்த்து சந்தோஷப்படாமல் உனக்கு இப்படி ஒரு ஆண்டவர் நல்ல செய்யிருக்கிறாரு, சரி எப்படியாவது அவனோட பார்வை கிடைச்சதேன்ற ஒரு நோக்கமாவது இல்லாமல் பிள்ளை பிடிக்கிறதுக்கு தெரிஞ்ச சபத்தேல அவர் செய்தப்படுகிறார். நான் ஏன் இதில் வாசி how serious they were about this ceremony and that led them stray from God completely. ஆண்டவர் சொல்றார், நீங்கள் எல்லாம் உங்களுக்கும் கடவுளும் சம்பந்தம் இல்லை என்றார். நீங்கள் தேவன் உங்களுடைய தேவனானா தேவனுக்கு கீழ்ப்படுவீர்கள், மோசே உங்களுடைய தலைவனானா மோசைக்கு கீழ்ப்படுவீங்க. நீங்கள் மோசைக்கும் கீழ்ப்படுவீங்களா தேவனுக்கும் கீழ்ப்படுவீங்க. உங்களோட தகப்பன் வந்து பிசாசு என்று ஆண்டவர் சொல்றார் யோவான் சுவிசேஷம் 8ஆம் அதிகாரத்தில். ஓகே, அடுத்த கடைசியாக 7வது ஹீலிங். முடமனா இருந்த ஒரு மனுஷன். யோவான் 5, அதே புத்தகம் யோவான் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். John chapter 5 verse 1. இவர்களுக்கு பின்பு யூதருடைய ஒரு பண்டிகை. இயேசு ஜெருசலேமுக்கு போனார். ஜெருசலேமை செம்மறியாட்டு வாயிலின் அருகே ஒரு குளம் இருந்தது. ஓகே, அந்த உங்களுக்கு தெரியும், அந்த குளத்தில் முதல் இறங்குறவன் தேவதல் கலக்கல. அப்படி ஒரு பிலீவ் இருந்தது. தேவதம் வந்து கலக்குவான், அதில் முதல் இறங்குறாங்களோ அவங்க வந்து சுகமடைவாங்க. அப்போ 7ஆம் வசனம் சொல்லுது, இது வந்து நாங்கள் பிலீவ் பண்ணுறோம். சரியாக கிளியராக இல்லை என்ன டிசீஸ்ன்னு. பட் அவன் வந்து ஒரு டிசேபிளான ஒரு ஆள், அது மாத்திரம் எங்களுக்கு தெரியுது. எலும்பி நடக்க முடியாத ஒரு ஆள், அது மாத்திரம் எங்களுக்கு தெரியும். verse 7.
ஜான் சாப்டர் 5 verse 7 இருக்குது. அதற்கு அந்த வலது குறைஞ்ச மனிதன் யாராவது கொண்டு போகிறக்கு ஒருத்தரும் இல்லை என்று கேட்கல. இயேசு கிறிஸ்து, நீ குணமடைய விரும்புகிறாயா? அதுக்கு அவன் சொல்கிறான், ஐயா, தண்ணீர் கலக்கப்படும் போது நான் குளத்தில் இறங்குவதற்கு எனக்கு உதவி செய்ய ஒருவரும் இல்லை. அப்போ இயேசு இதை கேட்டு சொல்கிறார் 8ஆம் வசனத்தில், எழுந்திரு, உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட. உடனடியாக அந்த மனிதன் சுகமடைந்து படுக்கை எடுத்துக்கொண்டு. இது நிகழ்ந்த நாள் ஒரு சபத் ஓய்வு நாளாக இருந்தது. எனவே யூதர் சுகமடைந்த அந்த மனிதனிடம், அகெயின், வண்டர்ஃபுல், நீ 38 வருஷமாக இருக்கிறியே, சுகம் கிடைச்சது, நன்றி, தேங்க்யூ ஆண்டவரே, நன்றின்னு சொல்லாமல் அவனை குறித்து சந்தோஷப்படாமல் பிள்ளை பிடிக்கிறாங்க. இப்படியான ஆக்களோட செய்கிறாங்க. இப்படியான ஆக்கள் உங்களை சுற்றி இருந்தால் இப்படியான ஆக்களை செய்கிறாங்க. அன்பு இல்லாமல், இதயத்தில் அன்பு இல்லாமல் எல்லாத்தையும் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் கடைப்பிடிக்கிறார்கள். அவங்களாம் எல்லாரும் பார்க்குறோம் உங்களை பாவத்தில் விழுத்துறதுக்கு சாத்தியக்கூறு இருக்கு. ஸோ ஸ்டே அவே ஃப்ரம் தீஸ் பீப்புள். இது நிகழ்ந்த ஒரு நாள் சபத் நாளாக இருந்தது. எனவே யூதர் சுகமடைந்த அந்த மனிதம், இது சபத் ஓய்வு நாள், நீ உனது படுக்கை எடுத்துக்கொண்டு போகக்கூடாது. they were very upset. இதெல்லாம் நான் எடுத்து காட்டி நான் பாருங்க. ஏனெண்டா எப்படி ஒரு மனுஷனை இது மாற்றுது, இந்த செரமனியல் திங், இந்த இப்படியான விஷயங்களை எப்படி அதை மாற்றுது என்றதை நாங்கள் பார்க்குறோம். ஓகே, ஸோ இது இயேசுக்கு பர்பஸ்லி அவர் மிரக்கலை பெர்ஃபார்ம் பண்ணார் காட்டுறதுக்கு. லுக், கம்பேஷன் இஸ் will be always better than the tradition. நீங்கள் வந்து ட்ரெடிஷனை மேலான வைக்கிறீங்க அன்பையும் இரக்கத்தையும் விட. பட் அதை விட கம்பேஷன் மற்றது ஆண்டவர் இல்லாத தான் பெற்றானு. ஸோ இப்படியான டைமில் எஸ் ஆண்டவர் சொன்னார், எஸ் இயேசுக்கு சொன்னார், இதை நினைக்கிறது பிழை இல்லை. பட் இப்படியான டைமில் டூ குட் திங்ஸ். ரோமருக்கு எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரம், ரோமன் சாப்டர் 13. Romans chapter 13 verse 10. அயலவனில் அன்பு செலுத்துகிறவன் அவனுக்கு தீங்கு செய்ய மாட்டான். ஆகவே அன்பே நீதி சட்டத்தை முழுமையாக்குறது. நீதி சட்டத்தில் குறை இருந்திருக்கு. ஆண்டவர் சரியாக தான் உண்டாக்கினார். அது மக்கள் ஆண்டவற்ற சட்டத்தை கீழ்ப்படியாதனால 100%. ஏன்டா இந்த கொமாண்ட்மெண்ட் வந்து முதலே கொடுக்கப்பட்டது. உன்னை நேசிப்பது போல பிறரை நேசிக்கின்றது புது கொமாண்ட்மெண்ட் இல்லை, இயேசு கிறிஸ்து வந்து சொல்லல. அதை செய்யாதனால அந்த நீதி சட்டம் இஸ் நாட் பர்ஃபெக்ட், இஸ் நாட் கம்ப்ளீட்டட். ஐ வுட் சே இட்ஸ் நாட் கம்ப்ளீட்டட். அது முழு நிறைவு அடைய இல்லை. அதில் குறை இருக்குது. குறை இருக்குன்னா ஆண்டவர் செய்த குறை இல்லை, இவங்க கீழ்ப்படியாதால அதில் ஒரு there's lack something lacking, the love. அப்போ பவுல் சொல்கிறான் 10ஆம் வசனத்தில், அயலவனில் அன்பு செலுத்துகிறவன் அவனுக்கு தீங்கு செய்ய மாட்டான். ஆகவே அன்பே நீதி சட்டத்தை முழுமையாக்குறது. See, love is always better than the law. Love is always better than the law. அதால தான் 2 கொரிந்தியர் 3ஆம் வசனம் சொல்லுது, the letter kills, the spirit, the Holy Spirit gives life. ஓகே, அடுத்தது இந்த சபத் வந்து இட்ஸ் always should point to Jesus Christ. எல்லாத்தையும் நாங்கள் எடுத்தாலும் எது எடுத்தாலும் நீங்கள் ஆதியாமத்தின் நான் உங்களை சேலஞ்ச் பண்ணுறோம். ஜெனசிஸ்லேருந்து ரெவலேஷன் நீங்கள் எந்த சம்பவத்தை, எந்த இன்சிடென்டையோ, எந்த ஒரு வார்த்தையோ என்னத்தை எடுத்தாலும் எல்லாமே பாயிண்ட் பண்ணுது ஜீசஸ் கிரைஸ்ட குறித்து. ஒரு தெரியும், யாக்கோபு சாயக்கில் கூட தன் பிள்ளைகளை பிளஸ் பண்ணிக்கல கூட he mentioned about Jesus Christ. Genesis chapter 3 mentions about Jesus Christ. It doesn't say Jesus Christ, but it mentions. ஏசாயா, எசேக்கியேல், நீங்கள் எதை எடுத்து பார்த்தாலும் இயேசுக்கு சொல்கிறார், அந்த எம்மாவில் சிசுவோட சந்திக்கல ஆமங்களில் தன்னை குறித்து, மோசேயின் ஆமங்களில் தன்னை குறித்து எழுதியிருக்கிறதை அவருக்கு விளங்கப்படுத்தினார் என்று பைபிளில் இருக்குது. ஸோ இட்ஸ் ஆல் அபவுட் ஜீசஸ். த ஹோல் பைபிள், ஜெனசிஸ் டு ரெவலேஷன், இஸ் பாயிண்டிங் டு ஜீசஸ் கிரைஸ்ட். ஹீப்ரூஸ் சாப்டர் 4, எபிரேயர் 4ஆம் அதிகாரம், எபிரேயர் 4. இதைத்தான் அந்த 7-day Adventists இதை யூஸ் பண்ணுவாங்க உங்களை த்ரெட்டன் பண்ணுறது. verse 9, chapter 4 verse 9. ஆகவே இறைவனுடைய மக்களுக்கான சபத் ஓய்வு இனிமேல் வர வேண்டியதாக இருக்கிறது. நோட்டீஸ்,
இனிமேல் வர வேண்டியா இருக்கிறது. Hold on. I thought we have the Sabbath already. But Hebrews chapter 4 verse 9 says, in future it is to come. That's what it says. ஆகவே இருவனுடைய மக்களான சபத் ஓய்வு இனிமேல் வர வேண்டிய இருக்கு. This is all shadow. நான் இந்த உலகத்தில் செய்யறலாம் ஷேடோ. இந்த உலகத்தில் ஆண்டவர் கொடுத்தெல்லாம் ஷேடோ. The real is in heaven. ஏனெனில் இறைவனுடைய இளைப்பாறுதலுக்குள் செல்லும் எவனும் இறைவன் ஓய்ந்திருந்தது போலவே தனது வேலையிலிருந்தும் ஓய்ந்திருக்கிறான். ஆகையால் அந்த இளைப்பாறுதல் செல்லும்படி நாங்கள் ஊக்கத்துடன் முயற்சி செய்வோம். இதை அவங்க பிடிச்சு கொண்டு, இந்த கல் பிடிச்சு கொண்டு, இதில் ஆண்டவர் சொன்னது வந்து உலகத்து இந்த நாங்கள் பார்க்குற இந்த இப்போ நாங்கள் இந்த செர்மனி சபத்னால குறித்து சொல்லியிருக்கிறது ஒற்றக்காலன்னு அவங்க ஆகி பண்ணுறாங்க. பட் லுக் அட் திஸ், இட் கிளியர்லி சைஸ் இதுதான் எங்கள் எல்லாருக்கும் உரிய சபத்து. முதல் சொன்ன அந்த commandment அது only specifically was told Jewish people, யூதர்களுக்கு மாத்திரம். You can't claim that. Okay, இந்த சபத் இஸ் ஃபார் எவ்ரிபடி. ஆண்டவருக்குள்ள வாராக்கள், ஜீசஸுக்குள்ள வாராக்கள் எல்லாருக்கும் ஃபியூச்சர் ரெஸ்ட், எதிர்காலத்தில் இருக்கிற ஆறுதல், எதிர்காலத்துக்குள்ள இளைப்பாறுதல். ஆகையால் இந்த இளைப்பாறுதலுக்குள் செல்லும்படி நாங்கள் ஊக்கத்துடன் முயற்சி செய்வோம். அது என்ன இளைப்பாறுதலுக்குள்ள பிரவேசிக்கிற, இப்போ சாட்டர்டே பற்றி காய்ச்சிருந்தா அது என்ன பிரவேசிக்கிற, சேர்ச்சுக்குள்ளே போகிற ஊக்கத்துடன் முயற்சி. நோ, இளைப்பாறுதல் வந்து கடைசி இளைப்பாறுதல். நாங்கள் இந்த உலகத்தை விட்டு போய்க்கல. we going to have rest, permanent rest with God, no problem, no headache, nothing, you be peaceful. அதை குறித்து தான் சொல்லப்பட்டிருக்கும். முன்னோர்களுடைய கீழ்ப்படியாமை பின்பற்றி நாம் ஒருவரும் விழுந்து போகக்கூடாது. பழைய பாடலை நான் பார்க்குறேன். கணக்கு உதாரணங்கள். தேவனை கீழ்ப்படியாமல் தேவனை விட்டு போனார்கள், விழுந்து போனாங்க. ஏனெண்டா அங்கே சொல்லப்படுது பைபிளில், ஏனெனில் இறைவனுடைய வார்த்தை உயிருள்ளதும் செயலாற்றல் உடையதுமாக இருக்கிறது. ஆக்சுவலி இந்த வருஷம் நான் முதலும் கோட் பண்ணியிருக்கிறேன், இந்த வருஷம் உங்களுக்கு தெரியும். பட் இட் இஸ் சம்திங் டு டூ வித் த ரெஸ்ட். இளைப்பாறுதலை குறித்து சொன்னதான வார்த்தை இது. இட் வில் ஃபிட் ஃபார் all other areas in our lives. வாழ்க்கையில் மிச்சம் எல்லாத்தையும் ஃபிட் பண்ணும். பட் இது ஸ்பெசிஃபிக்லி இந்த வசனம் சொல்லப்பட்டது இந்த செரமனி, ரிகார்டிங் தி செரமனி. சபத்துன்னு சொல்றீங்களே, we have a permanent Sabbath. ஸோ அதால் தேவன் இந்த வசனத்தை எங்களோட பைபிளில் கொடுத்துருக்கிறார். பிகாஸ் we shouldn't be misled. ரைட், கடைசியாக ஒரு வசனத்தை உங்களுக்கு காட்ட விரும்புகிறேன். ஓகே, நாங்கள் இப்போ என்னத்தை கற்றுக்கணும்னு சொன்னால், I just quickly brief it. சபத் இப்போ ஒரு நாள் நாங்கள் ஆண்டவருக்காண்டி ஒரு நாள் ரெஸ்ட் எடுத்து நாங்கள் ஒரு ஆலயத்தில் போய் ஒன்று கூடி ஆண்டவர் ஆராதிக்கிற அது போல இல்லை. பட் யூ கான் emphasize that over someone's trouble. அதான் நாங்கள் பார்த்தீங்க ஒரு குட் சமாரிட்டன் ஸ்டோரியில் அந்த ஆசாரியன் போகிறான், இஸ் கோயிங் டு டூ அ மினிஸ்ட்ரி. இப்போ ஒந்தவே ஒருதன் விழுந்து கிடக்கிறான். அதை கவனிக்காமல் அவர்கிட்ட டியூட்டிஸ் இம்பார்ட்டன்ட்டு போகிறார். அது பிழைன்றதை ஜீசஸ் எடுத்து காட்டுறாரு. அதில் டியூட்டிஸ் become more important that person than showing compassion. Mark chapter 2 verse 27 இப்படி சொல்லுது பாருங்க. இப்படி இந்த அவங்களெல்லாம் அந்த கோபத்தில் இருக்கல இயேசு ஒரு வசனத்தை சொல்கிறார். அருமையான ஒரு வசனம் பாருங்க. பின்பு அவர் அவர்களிடம், மனிதனுக்காகவே சபத் ஓய்வு நாள் ஏற்படுத்தப்பட்டது, சபத் ஓய்வு நாளுக்காக மனிதன் உண்டாக்கப்படவில்லை. God created Sabbath for man, not man for Sabbath. அப்படியே மனுமகன் ஓய்வு நாளுக்கும் கூட ஆண்டவராய் இருக்கிறார் என்றார். இந்த ஒரு வசனத்தில் அவங்களோட வாய் எல்லாத்தையும் அடைச்சிட்டார். இன்னத்தை சொல்ல வேண்டாம், இயேசு கிறிஸ்து தான் எல்லாத்தையும் உண்டாக்கினார். அவர் ஆதியில் எல்லாத்தையும் உண்டாக்கினார். எபிரேயர் 1 அதிகாரத்தில் இருக்குது. அப்போ இயேசு கிறிஸ்து உண்டாக்கிக்கல, அவர் அப்போவே ப்ரையாரிட்டைஸ் பண்ணிட்டார். மனிதன் தான் ஸ்பெஷல். இன்றைக்கு கணக்கு பேர் சொல்கிறது, கிறிஸ்தவனை விட கிறிஸ்துவ அல்லாத எத்தனையோ நல்ல பொடியங்கள் இருக்கிறாங்க, அவங்கள மேரி பண்ணலாம் தானே. பட் தோஸ் ஆர் வித்வுட் கிரைஸ்ட், தோஸ் மென் ஆர் வித்வுட் கிரைஸ்ட். இன்றைக்கி கல்யாணம் கட்டைக்கல, ரசிக்கப்படாக்கல, பொம்பளையர் சொல்கிற எக்ஸ்கியூஸ் தான். பட் மேன் ஸோ ஸ்பெஷல் ஃபார் காட். ஒரு கிறிஸ்தவன் என்றது எவ்வளோ பெருமதியானவன், கிறிஸ்துவை உடையவன். அவன் கிறிஸ்துவ அவனுக்குள்ளே இருக்கிறான்டைக்கல அவன் ஒரு ஸ்பெஷலானவன். இப்போ நான் கதைக்கிற ஜெனுவினாக உண்மையாக கிறிஸ்தவனாக இருக்கிறோம். அவனோட போய் நீங்கள் சாதாரண நாட்களுக்கு இது பெருமை இல்லை.
இது வந்து எங்களுடைய தேவண்ட கிருபை, எங்களோட கிஃப்ட். இது ஆண்டவர் தந்த கிஃப்ட், ஆண்டவர் தந்த லைஃப், ஆண்டவர் தந்த மன்னிப்பு, இதுகளை குறித்து தான் சொல்லுவோம். அதனால தான் நாங்கள் ஸ்பெஷல். அதுபடி நாங்கள் பெருமை பாராட்டுறதுக்கு ஒன்றும் இல்லை. ஸோ ஆண்டவர் என்ன சொல்ல வரான்னு சொன்னால், எந்த ஃபோக்கஸ் இல்லாமல் மனுஷன் தான். அவனுக்காண்டி தான் நட்சத்திரங்கள் உண்டாக்கினான், வானத்தை உண்டாக்கினான், பூமியை உண்டாக்கினான், எல்லாத்தையும் உண்டாக்கினான், ஏதேன் தோட்டம் எல்லாத்தையும், மேலைகள், ஆறுகள் எல்லாத்தையும் உண்டாக்கினான். அண்ட சராசரி உண்டாக்கினது மனுஷனுக்காண்டி, ஒரு இனத்துக்காண்டி. அவனுக்காண்டி தான் சபத்தையும் நான் உண்டாக்கினேன். நீங்கள் மாற்றி மனுஷன்ட ப்ரையாரிட்டியை கொண்டு போய் சபத்தில் கொடுத்து ஒரு நாளை ஸ்பெஷலாகன்றீங்களேன்னு இயேசு கிறிஸ்து சொல்கிறேன். ஸோ நான் ஏன் போல நிறைய வசனங்கள் எடுத்து காட்டினான்னு சொன்னால், எவ்வளவு ஆண்டவருக்கு டிஸ்டர்பன்ஸாக இருந்திருக்குது. அதான் நான் அந்த கொஸ்பலை வாசிக்கல, அதான் நான் யோசிச்சேன். எந்த மனதில் ஓடினால்தான் அதெல்லாம் நான் ஆண்டவர் பேர்டனை போட்டார், அதை பற்றி சொல்லிக்கல. ஸோ ஆண்டவர்கிட்ட பேர்டன், ஜீசஸ்ன பேர்டன் எங்கள்ட பேர்டனாக வரணும், உங்களை மெண்டே பேர்டனாக வரணும். எவ்வளோ வேறு அதை வேற குழப்பி இருக்குது இந்த விஷயம். அதால் பர்பஸ்லி 7 மிராக்கிள் செய்திருக்கிறார். He performed 7. He could have done it on the normal day. இந்த 7 மிராக்கிளும் ஸ்பெசிஃபிக்லி வேணுமெண்டு அவங்களுக்கு காட்டுறாங்காண்டி கர்த்தர் சபத் ஓய்வுனால செய்திருக்கிறார். இதுக்கு எகெயின்ஸ்டாக இருந்த நிறைய பேர். அப்போ இன்றைக்கு நாங்கள் அந்த வேலைக்குள்ள போகணும். பிரியமான சோதனேஸ் அவர்களே, 7 நாளும் உண்டு. 7 நாளையும் ஆண்டவர் ஒரே மேத்தான் படைச்சிருக்கிறார். என்ன மண்டே வந்து சூரியன் வந்து மற்ற பக்கம் உதிக்குது, மேற்குலேயே உதிக்குது இல்லையே. சேம் டே எல்லாருமே எல்லா நாளுமே உண்டு. ஸோ இதை நாங்கள் மனதில் வச்சுருப்போம், இந்த வார்த்தைகளை மனதில் வச்சுப்போம். ஸோ ஓய்வு நாள் எங்களுக்கு நல்லது, அதை ஓய்வு எடுக்கிறது நல்லது. அதை நாங்கள் விக்கிரமாகக்கூடாது. அதனால் நாங்கள் நன்மை செய்கிறது நல்லது. ஒரு மனுஷனுடைய தேவை வந்து நாங்கள் செய்கிற அந்த ரிச்சுவல், நாங்கள் வந்து சடங்காச்சாரத்தை விட பெருசாக இருக்கணும். ஸோ அது மீனிங் என்ன சொன்னால், லவ் ஷுட் ஓவர் ரைட் எவ்ரி திங். அட் தி எண்ட் ஆஃப் தி டே லவ், அன்பு தான் நீதி சட்டத்தை பூர்ணமாக நான் ரோமரில் எழுதி காட்டினேன். எஸ்ப்ரே பிதாவை இந்த நேரத்துக்காக உங்களை தெரிவிக்கிறோம், உங்களுடைய கருத்தில் எங்களை எல்லாரும் ஒப்புக் கொடுக்குறோம். ஆண்டவரே, நாங்கள் நிறைய வசனங்களை பார்த்தோம். ஆண்டவரே, எங்களோட வாழ்க்கையில் நிறைய பலங்களை காட்ட எங்களுக்கு உதவி செய்யும். கேட்ட ஒருவரையும் ஆசீர்வதியும், சிறியோர்லேருந்து குடும்பங்கள்லேருந்து பெரியோர்லேருந்து எல்லாரையும் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தை நான் கொடுத்து ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். God bless you. Thank you. நன்றி.